ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி போட்ட மாஸ்டர் பிளான்னால சுடரும், ரகுவும் ஒண்ணா ஜெயிலுக்குள்ள களி திங்கிறாங்க. இப்பதாங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரிய வருது. நம்ம அப்படி மல்லி என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட புடிக்கிறதுக்கே உதவி பண்ணது நம்ம மல்லி தான். அவன புடிச்சு விசாரிக்கும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிய வருது. என்னன்னா, அவன எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. இல்ல, இல்ல, இல்ல அப்படின்ற மாரி தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு யாரையும் தெரியாது. நான் யாருக்கும் காசு குடுக்கல. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸு யார்கிட்ட எப்படி உண்மைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அடிச்சு பிரிச்சு மேய்க்கிறாங்க. அடி உதவுற அளவுக்கு கூட அண்ணன், தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கேத்த மாரி அவன் கரெக்ட்டா அடி தாங்க முடியாம இல்ல நான் சொல்லிர்றேன். என்ன அடிக்காதீங்க. நான் சொல்லிர்றேன், சொல்லிர்றேன். எனக்கு ரொம்ப வலிக்குது. சொல்லிர்றேன் அப்படின்ற மாரி சொல்ல, சொல்டா அப்படின்ற மாரி கேட்க, எனக்கு பணம் குடுத்தது ரகு தான். நீங்க விசாரிக்க வேண்டியது ரகு தான். ஆள விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்படிலாம் அவன விட முடியாது. யார் அந்த வீட்ல இருந்து பணம் திருடுனாங்கன்னு தெரியிற வரைக்கும், நீங்க தாம்மா அவன இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. நான் தான் உண்மைய சொல்லிட்டேன்ன, அப்புறம் எதுக்குவாக என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி அவன் கேட்குறான். இது எப்படி நாங்க உண்மை நம்புறது? இவ்ளோ அடி அடிச்ச பிறகு தான் நீ சொல்ற. அது உண்மையா இல்லன்னா என்ன பண்றது? விசாரணை அப்படிதான் இருக்கும். கடைசியா நீ உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னா, உன்ன நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாரி போலீஸ் சொல்லவுமே, உடனே இந்த விஷயத்த நல்லசாமிங்கன்னு வீட்டுக்கு போறாரு. விஜய் வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க எல்லார்கிட்டயும். கதிரேசனையும் வர வச்சு சொன்னா, இந்த மாரி அவன் அவன் தான் பணம் குடுத்துருக்கான். ஆனா, அவனுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ரகுன்ற ஒருத்தவன் இருக்கான் அப்படின்ற மாரி சொன்னதுமே, மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ரகுவா? அப்ப கண்டிப்பா இந்த ரகுவும், சுடரும் சேர்ந்து தான் அந்த 50,00,000 பணத்த எடுத்திருக்காங்க. இத நம்ம எப்படியாச்சும் திட்டம் போட்டு இத நம்ம வெளிய கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க மல்லி. உடனே அந்த போலீஸார்கிட்ட நம்ம மல்லி கேட்குறாங்க. சார் அந்த ரகு நம்பர் மட்டும் வாங்கி எங்கேருந்து கால் போயிருக்கு அவனுக்கு அப்படின்ற மாரி ட்ரேஸ் பண்ணா, யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே மல்லி இதில மும்முரமா இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் மல்லி இவ்ளோ மும்முரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய கேட்குறாங்க. "என்ன மல்லி காணா போனது உன் வீட்டு பணம் மாரியே நீ ரொம்ப மும்முரமா இருக்க" அப்படின்ற மாரி சொல்ல, பணம் யாரோடையா இருந்தா என்ன விஜய்? இதில பணம் மட்டும் சம்மந்தப்பட்டல்ல. பல பேர் இதில சம்மந்தப்பட்டுருக்காங்க. எல்லாரும் வெளிய வருவாங்க. அப்ப பாருங்க நீங்க. நான் ஏன் இவ்ளோ மும்முரமா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்லிர்றாங்க. அப்பதான் அந்த போலீஸார்கிட்ட போய் நம்ம மல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சுடரோட விஷயத்த. இந்த மாரி அவ சரியான அக்யூஸ்டு. ஆனா நான் எவ்வளோ வாட்டி நிரூபிக்க ட்ரை பண்ணி யாருமே நம்பவே இல்ல. டேம் ஷூர் எனக்கு தெரியும். அவ தான் ர ர அவளும் ரகுவும் தான் கூட்டு. அவ தான் அந்த வீட்லருந்து காச எடுத்திருக்கணும். வேற யாருமே அங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாரி சொல்ல, ஆமா மல்லி நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கும் போல. எனக்கே அப்படிதான் தோணுது அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க அந்த போலீஸார். நீங்க அந்த நம்பர மட்டும் ட்ரேஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ரகுவ போய் கைது பண்ணிர்றாங்க. ரகுவ கைது பண்ணி வீட்டுக்கு போய் ரகுவ கைது பண்ணி தர தர தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, உண்மைய சொல்றா அப்படின்ற மாரி கேட்க, அதெல்லாம் உண்மையா? என்ன உண்மை? அப்படின்ற மாரி ரகு ரொம்பவே திமிரா பேசுறான். இத கேட்ட போலிக்கு செம கோவம் வருது. இங்க பாரு, நீ ரொம்ப இதா பேசுற மாரி நெனச்சுக்கிட்டு என்கிட்டலாம் இந்த வார்டெலாம் ஆட்டிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், அவன் கடைசி வரைக்கும் உண்மை சொல்லவே இல்ல. எவ்வளோ அடி அடிச்சாலும். ஏன்னா, இந்த 50,00,000த்துக்காக நம்ம உண்மைய சொல்லிட்டோம் அப்படின்னா, பல கோடி கிடைக்க இருக்கு. அது கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாரி அவனுக்கு நல்லாவே தெரியும் ரகுக்கு. அதனால தான் வாயே தொறக்கலையே! ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துல தான் போலீஸ் வீட்ல இவன் என்னென்ன ஃபோன் யூஸ் பண்றான் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன பார்த்தா தாங்க தெரியுது, ஃபோன்ல ஒரு நம்பருக்கு மட்டும் கால் போயிருக்கு. அந்த காலும் செக் பண்ணி பார்த்தா, அந்த நம்பர் எங்க ட்ரேஸ் அதாவது அந்த நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு லொக்கேஷன் நோட் பண்ணி பார்த்தா, அப்பதான் புரியுது இது சுடரோட ஃபோன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மல்லிக்கு ஃபோன் போட்டு, நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட்டு தான் மல்லி. சுடருக்கும், ரகுவுக்கும் தான் லிங்க் இருக்கு. இங்கேருந்து அங்கேயும், அங்கேருந்து இங்கேயும் தான் ஃபோன் வந்திருக்கு.
அப்போது இதை பணத்தை எடுத்தது அந்த சுடர் ரேணுகான்ற பேரில் இருக்கிற சுடர் தான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சூப்பர் மல்லி, உங்களால் நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவங்க பெரிய அக்யூஸ்ட், அவங்கள மட்டும் என்ன ஆனாலும் விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சே கண்டிப்பாக நான் விட்டுறவே மாட்டேனே, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கிளியராக இருக்கேன், அதனால் கூடிய சீக்கிரம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க நம்ம மல்லி. சுடருக்கெலாம் அவ்வளோதான், விட்டுருச்சு, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு சுத்தமாக புரியல சுடருக்கு. ஆனால் கடைசியில் போலீஸ் சுடர் வீட்டில் போயிட்டு வாங்க மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடரை வந்து கைது பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்னை கைது பண்ணுறீங்கன்னு கேட்டால் அப்போ தான் வந்துட்டு ரகு இறக்குறாங்க. ரகுவை பார்த்ததுமே அப்படியே சுடருக்கு விட்டுன்னு ஆகிடுது. என்ன சொல்கிறது எது சொல்கிறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உடனே வந்துட்டு கதிரேசன், எதுக்காக என் பொண்ணை கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கதிரேசன் அதில் தான் வந்து விஷயமே இருக்குது, நீங்கள் இவ்வளோ நாள் இப்படி முட்டாள்தனமாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே ஒரே சிறையில் போட்டு அடைச்சி வச்சுருக்காரு நம்ம நல்ல கண்ணு சாமி சாரு. இல்லை என்ன, இவ்வளோ நாளாக வந்து எவ்வளவோ பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை. இப்போ தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். மல்லி பண்ண காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சுடருக்கு என்ன கொடுத்தா நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக என்னென்னவோ இவ பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி அவள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்